எம்ஜிஆரும் கலைஞரும் வந்து அதிமுகவை நினைத்தார்கள். அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் தனது இறுதி காலத்தில் வந்து அதிமுகவை திமுகவோடு இணைக்க விரும்பினார் அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிட்டிருக்காரு. அஇஅதிமுகனுடைய மூத்த உறுப்பினரான ஐயா சமரசம் அவர்களிடம் நான் பேசும்போது அந்த அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னோம்னா, இவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்த போது எம்ஜிஆர் ரசிகர் மன்ற தலைவரான முஸ்லிம் புத்தன் அவர் வந்துட்டு ஒரு மாற்றுத்திறனாளி, அவர் வந்துட்டு வெட்டப்பட்டார். இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் இணைப்பு தொடர்பான முயற்சி, கட்சி கொடியிலேயே அண்ணா இருக்கிறத பற்றி எனக்கு, அண்ணாவனுடைய படம் இருக்கிறத பற்றி எனக்கு அப்செக்ஷன் இல்லை. ஆனால் கட்சியினுடைய பேர் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கணும், அந்த தலைவர் நானாக தான் இருக்கணும், அதை அவர் சொல்லிவிட்டார். ஸோ இந்த ப்ரொபோசிஷன் எம்ஜிஆருக்கு ஏற்புடையதாக இருந்தது. இப்படி நீங்கள் சொன்னது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் வந்து கலைஞர்கிட்ட சந்திப்புக்கு கேட்டதாகவும். ஆமாம், சமீபத்தில் அமைச்சர் துரைமுருகன் அவருடைய மகன் வீட்டில் வந்து இடி ரெய்டுலாம் நடந்துச்சு. திமுக கொஞ்சம் சைலண்டா இருக்கு, என்ன விஷயமா இருக்கும்? அப்போ துரைமுருகன் வந்துட்டு ஸ்டாலினுடைய ஃபேவரில் இல்லை அப்படின்ற ஒரு இடம் நம்மளுக்கு தெரியுது. பெரியார் மண் இது கிடையாது, பெரியார் ஒரு மண் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சீமான் அவர்கள். நீங்கள் அவளை எதிர்த்து அதுவும் கீழ்த்தரமாக அதுவும் உண்மைக்கு புறம்பான விடயங்களை நீங்கள் பேசுறீங்க. சீமான் பேசிவிட்டார், அதனால எதுவுமே கிடைக்காது. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்முகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்மோடு இருந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும்போது இன்னொரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. எம்ஜிஆரும் கலைஞரும் வந்து அதிமுகவை நினைத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் தனது இறுதி காலத்தில் வந்து அதிமுகவை திமுகவோடு இணைக்க விரும்பினார் அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிட்டிருக்காரு. வரலாற்று நிகழ்வில் என்ன நடந்தது? 79 ஒரிசா முதல்வராக இருந்த பெரிய ஒரு காங்கிரஸ் தலைவராக இருந்த, பின்னால் ஜனதா தளத்தினுடைய தலைவராக இருந்து ஒன்றிய அரசனுடைய அமைச்சராக இருந்த, கேபினட் அமைச்சராக இருந்த பிஜு பட்நாயக் அந்த முயற்சியில் 79 ஈடுபட்டார். ஆனால் அந்த முயற்சி வந்துட்டு ஒரு சந்திப்போடு முடிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அந்த சந்திப்பின் போதே கலைஞர் சொல்கிறது என்னன்னா, அந்த சந்திப்புக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த மூவ் அடுத்த கட்டத்துக்கு போகல. அதுக்குள்ளேயே வேலூர் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்துட்டு கழகத்தை தாக்கி பேசுனாங்க, எம்ஜிஆர் உட்பட எல்லாரும் கழகத்தை தாக்கி பேசுனாங்க, அதோடு அது முடிஞ்சு போச்சு, ஏன் எதுக்குன்னு தெரியலன்றது இவருடைய வருஷன். இன்னொரு வருஷம் நான் அஇஅதிமுகனுடைய மூத்த உறுப்பினரான ஐயா சமரசம் அவர்களிடம் நான் பேசும்போது அந்த அண்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னோம்னா, இவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்த போது எம்ஜிஆர் ரசிகர் மன்ற தலைவரான முஸ்லிம் புத்தன் அவர் வந்துட்டு ஒரு மாற்றுத்திறனாளி, அவர் வந்துட்டு வெட்டப்பட்டார், தாக்கப்பட்டார். அந்த கோவம் தான் எம்ஜிஆருக்கு அந்த பேச்சு நடக்கும்போது செய்தி வந்துட்டோன்னே எம்ஜிஆர் இதுன்னா ஒரு பக்கம் சமரசம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வன்முறை, இதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியேறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ இதுதான் நடந்திருக்குது. இதுதான் 2 வருஷம், இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் இணைப்பு தொடர்பான முயற்சி இந்த 2 கட்சிகளுக்கிடையே எடுக்கப்பட்டதா எந்த விதமான ஆதாரமும் எதுவும் கிடையாது. கடைசி நேரத்தில் பண்ணாங்க அதெல்லாம் கிடையாது. அது நான் திரு புலமைப்பித்தன் அவர்கள் வந்துன்னா கடைசி நாள் எம்ஜிஆர் இருக்கிறதுக்கு முன்னால் சந்தித்த நபர்களில் ஒருத்தர். அப்போ கூட அவர் வந்துட்டு அப்படிலாம் பேசவே இல்லை. ஆனால் கலைஞர் அவர்கள் சில கோரிக்கைகளை வைக்கும்போது வந்து பிஜு பட்நாயக்கே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அப்போ உடனே ஓகே, இவ்வளோ தூரம் நீங்கள் இறங்கி வந்துடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்லாம் சொன்னதாகலாம் ஒரு தகவல் வந்து இருக்குது. இல்லை, அவர் எம்ஜிஆரும் கலைஞரும் பிஜி பட்நாயக்கும் ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் இல்லை. அதாவது என்ன அப்படின்னா, பிஜு பட்நாயக்கிட்ட வந்துட்டு கலைஞர் சொன்னது என்னன்னா, ஆட்சி அவர்கிட்ட இருக்கட்டும், அவர் முதல்வராக இருக்கட்டும், கட்சி கொடியிலேயே அண்ணா இருக்கிறத பற்றி எனக்கு, அண்ணாவனுடைய படம் இருக்கிறத பற்றி எனக்கு அப்செக்ஷன் இல்லை. ஆனால் கட்சியினுடைய பேர் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கணும், அந்த தலைவர் நானாக தான் இருக்கணும், அதை அவர் சொல்லிவிட்டார். ஸோ இந்த ப்ரொபோசிஷன் எம்ஜிஆருக்கு ஏற்புடையதாக இருந்தது. இப்படி நீங்கள் சொன்னது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் வந்து கலைஞர்கிட்ட சந்திப்புக்கு கேட்டதாகவும். ஆமாம், நான் இப்படி தான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னது மாதிரி அது எம்ஜிஆர் ஆச்சரியப்பட்டதாகவும் கூட அவர் சொல்கிறாங்க. இது வந்துட்டு என்னென்னா நக்கீரன்லேயே அது வந்துட்டு பதிவாயிருக்கு. நக்கீரன் அதில் நாளிதழனுடைய வெப்சைட்டே பதிவாயிருக்கு. இதில் கவனிக்கத்தக்க ஒரு விடயம் என்னென்னா, அதுக்கப்புறம் 2 பேரும் பொதுக்குழுவை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி கட்சிகளை இணைச்சிருவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. அதுதான் பிஜு பட்நாயக் தலைமையில் அவங்க கிடைச்சது. ஆனால் அந்த சந்திப்பு அப்ரப்டாக போயிடுச்சு, முழுமையடையலை. அதுக்கு தான் 2 விதமான காரணங்கள் சொல்கிறாங்க. திமுக அதிமுக அதான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கட்சிகளாக எதிர் துருவத்தில் வந்து அரசியல் செய்கிறாங்க. இன்கேஸ் திமுகவும் அதிமுகவும் இணைந்திருந்தால் யார் வந்து இந்த திராவிட கட்சிக்கு மாற்றாக இருந்திருப்பாங்க? இல்லை, அப்படிலாம் நம்ம கன்க்ளூடே பண்ண முடியாது. ஏன்னா உத்தியாசமாக கேட்கக்கூடிய கேள்வியோ பதில் சொல்லக்கூடிய கேள்வி அது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னைக்கு வந்துட்டு எம்ஜிஆரை வந்துட்டு வெளியில் தூக்கி போட்டாரோ கொஞ்சம் நாள்லேயே வந்துட்டு என்னென்னா திமுக வந்துட்டு தீய சக்தி அப்படின்னு எம்ஜிஆர் பேச ஆரம்பிச்சிட்டார். ஸோ திமுக அதிமுக தொண்டர்களிடையே பெரிய ஒரு பிளவும் ஒரு எதிரி மனப்பான்மையும் வந்துருச்சு.
அதுக்கப்புறம் ஒன்றுமே எதுவுமே வந்துட்டு ஒட்டுறதுக்கு சாத்தியம் இல்லை. இந்த துரைமுருகன் இதெல்லாம் சொன்ன துரைமுருகன் எப்படியெல்லாம் எம்ஜிஆர் அவதூறு பண்ணி பேசினார் அப்படின்றதெல்லாம் அதிமுக தொண்டர்கள் எல்லாருக்குமே தெரியும், எனக்கே தெரியும். இல்லை எம்ஜிஆர் படிக்க வச்சாருன்னு சொல்லி உருகி பேசியிருக்காரு. அதெல்லாம் உருகிலாம் பேசினார். அப்புறம் எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்தபோது என்ன இவர் பேசினார், அவர் மருத்துவமனையில் இருக்கும்போது இவர் என்ன பேசினார். யாரும் செத்து போயிடல, அதிமுக தொண்டர்கள் யாரும் செத்து போயிடல, எல்லாரும் இருக்கிறாங்க. இதே சைதாப்பட்ட பொதுக்கூட்டத்தில் என்ன பேசினார்ன்றதெல்லாம் தெரியும். என்ன அடைமொழி கொடுத்து எம்ஜிஆர் அவர் அழைச்சார்ன்றதெல்லாம் தெரியும். அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் நன்றியுடையவராக இருந்தார்னா, தன்னை படிக்க வச்சவர், வளர்த்து அவ்வளோ தூரம் கொண்டு வந்து வச்சவர், அவரெல்லாம் வந்துட்டு ஒரு உடல்நிலை சரியில்லாத ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவரை பற்றி இவர் இப்படி இல்லாமல் பேசுவார் அப்படின்னு கேட்பாங்க அதிமுகனுடைய தொண்டர்கள். இது எல்லாருக்கும் தெரியும். அவர் நினைக்கிறாரு இதெல்லாம் வந்துட்டு 1987 நடந்துச்சு, இன்றைக்கி வந்துட்டு 37 வருஷம் ஆச்சு, யாருக்கு நினைப்பு இருக்கும் அப்படின்னு நினச்சி அவர் பேசலாம். இதெல்லாம் அவங்களாம் உண்மை பொய்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு போக்கில் கொளுத்தி போட்டு போவோம் அப்படின்ற ஒரு ஆள் தான் அவர். அப்படி ஒன்றும் ஒரு பெரிய ஒரு நேர்த்தியான ஒரு அரசியல் தலைவர்லாம் அரசியல்வாதி ஒன்றும் கிடையாது துரைமுருகன், எனக்கு நான் பார்த்த வரைக்கும். நீண்ட காலம் சட்டமன்ற நீண்ட காலம் சட்டமன்றத்தில் எல்லாருமே இருந்துருக்குறாங்க. நீண்ட காலம் இருந்துட்டா பண்பாடரா? நான் சொல்லக்கூடியதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் என்னன்னு எம்ஜிஆர் விழிச்சிங்க, எம்ஜிஆர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது நீங்கள் என்னன்னு சொல்லி பேசுனீங்க, உங்களோட வளர்த்தவர் ஆளாக்குனவர் எல்லாம் பண்ணிட்டு தெய்வம் மாதிரின்னு சொல்லக்கூடிய ஆளை நீங்கள் என்னன்னு விழிச்சிங்க. அப்புறம் சமீபத்தில் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய மகன் வீட்டில் வந்து இடி ரெய்டுலாம் நடந்துச்சு. அதற்கு முன்பாக ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இடி ரெய்டு ஐடிலாம் வந்து பார்த்தோம். தற்போது 13.7 கோடி ரூபாய் வந்து பறிமுதல் செஞ்சிருப்பதாக ஒரு தகவல். ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது திமுகவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை உண்டாக்கியிருக்கா இந்த ரெய்டு அப்படிங்கிறது, இல்லை திமுக கொஞ்சம் சாஃப்டாக இருக்கா? இல்லை, ரைடு பண்ணியிருக்கிறாங்க. ரைடுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த பணத்தையும் கைப்பற்றிருக்காங்க, ஆவணங்களையும் கைப்பற்றிருக்கிறாங்க, எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. ஒரு முறை கூப்பிட்டு கதிர் ஆனந்துக்கிட்டையும் விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. விசாரணையினுடைய அடுத்த கட்டத்தை பொறுத்து தான் நம்ம என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இந்த பணம் யாருடையது, எப்படி வந்துச்சு அப்படின்றதுல தான் வந்துட்டு ஈடி நிற்க போகுது. அந்த இடத்துல இவங்க வந்துட்டு கன்வின்சிங்காக ஒரு பதில் சொல்லணும். ஏன்னா ஒருத்தர் காட்டி கொடுத்துட்டாரு, இதை இவர் தான் எனக்கு கொடுத்தாரு, தேர்தலுக்காக கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனிவாசன் அப்படின்றவர், பூஞ்சோலை சீனிவாசன் காட்டி கொடுத்துட்டாரு கதிரானந்த் சொல்கிறார் அப்படிலாம் கிடையாது, எனக்கு அவங்களுக்கு அரசியல் இதை தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பூசணிக்காயை சோத்திர மறைக்க பார்க்குறாரு. இதெல்லாம் ஈடி வந்துட்டு அந்நியர்த்து பண்ணிவிடுவாங்க, அதெல்லாம் உடச்சிருவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு அவங்களுடைய இது தொங்குது. இங்கே மணல் கொள்ளை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா பல மில்லியன் டன்ஸுக்கு மணல் கொள்ளை நடந்திருக்குது. ஈடி வந்துட்டு ஆராய்ச்சி பார்த்தாங்கல்ல, அப்போது செந்தில் பாலாஜி வடக்கோடை ஊட்டி, அப்போது இதெல்லாம் வந்துட்டு 1800 கோடி கணக்கிலே வரல. ஆமாம், இப்போ கூட வந்துட்டு ஒரு 6 நிறுவனங்கள் மேலே வந்துட்டு 3500 கோடிக்கு வந்துட்டு தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள் போட்டிருக்காங்க. ஃபைன் போட்டிருக்காங்க. 3500 கோடி அபராதம் மட்டுமே 3500 கோடி. அப்போ எவ்வளோ அடிச்சிருப்பாங்க பாருங்க. அப்போ அதெல்லாம் ஒன்று இருக்குது ஒரு பக்கம். இதெல்லாம் வந்துட்டு ஈடி சொல்லி டிவிஎஸ்சி என்ன பண்ணிச்சுன்னு பார்க்கணும். டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் தமிழ்நாடு என்ன கேஸ் போட்டுச்சு என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ அவ்வளோ பெரிய கொள்ளை இங்கே நடந்துகிட்டு இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்துட்டு அரசியலில் வந்துட்டு இவங்கெல்லாம் காசு கொடுத்து தான் ஓட்டு வாங்குறாங்க அப்படின்றது வந்துட்டு உலகத்துக்கே தெரிஞ்ச விடயம், யாருக்கும் மறைக்கலாம் முடியாது. அந்த மாதிரி தான் இவங்க பண்ணுறாங்க. எனவே சிக்கியிருக்கிறாங்க, எப்படி வெளில வராங்கன்றதை பார்ப்போம். செந்தில் பாலாஜி, ஜெகத் சகன், அப்புறமேல வந்து ஏவா வேலு போன்றோருக்கு வந்து மீது தொடுக்கப்பட்ட மத்திய விசாரணையின் போதெல்லாம் வந்து திமுக கடுமையான கண்டனங்களை பதிவு செய்தது. பலத்த எதிர்ப்புகளை வந்து ஒன்றிய அரசுக்கும் இந்த மத்திய விசாரணை அமைப்புகளுக்கும் தெரிவிச்சது. ஆனால் துரைமுருகன் வீட்டில் இது மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. திமுக கொஞ்சம் சைலண்டாக இருக்கு, என்ன விஷயமா இருக்கும் தெரியல. திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, துரைமுருகனுடைய ஒப்புதலை தான் கடைசியாக பெற்றுக்கிட்டு தான் ஒரு துணை முதல்வர் ஆக்குறாங்க உதயநிதியை. இருந்தாலும் துரைமுருகனுக்கு 2வது இடம் அமைச்சரவையில், துணை முதல்வராக இருக்கிறவருக்கு 3வது இடம் கொடுத்து தான் வச்சுருக்குறாங்க, ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அப்போ துரைமுருகன் வந்துட்டு ஸ்டாலினுடைய ஃபேவரில் இல்லை அப்படின்ற ஒரு இடம் நம்மளுக்கு தெரியுது. அந்த அதிகார போட்டி அப்படின்றதுலையும் அங்கே இருக்குது அப்படின்றதையும் நம்ம உணரலாம் இதில் இருந்துட்டு. ஏன்னா திமுகவுக்குள்ள அதிகார போட்டி இருக்கும். ஏன்னா இவ்வளோ ஜூனியர் எடுத்தாந்து தனக்கு இது துணை முதல்வர் கொடுத்துட்டாங்களே அப்படின்ற ஒரு இடம் வரும்போது தான் இல்லை நீங்கள் தான் நம்பர் 2 அவர் நம்பர் 3 அப்படின்ற மாதிரி உட்கார வச்சுருக்கிறாங்க. சட்டப்பேரவையிலே நம்ம பார்த்தோம், ஸ்டாலின், துரைமுருகன், அப்புறம் தான் வந்துட்டு இவர் உதயநிதி இருக்கிறாங்க. துரைமுருகனுக்கு வேறு ஒரு ஆப்ஷன் இல்லை, அவர் வயசான காலம், இதுக்கு மேலே அவர் எந்த கட்சிக்கும் போக முடியாது, எதையும் பண்ண முடியாது. அதனால் அவரும் கொஞ்சம் பார்த்து தான் அவர் செயல்படுவார். உண்மை என்ன, அவருக்கு ஒரு அதிருப்தி இருக்குது, அது மட்டும் நல்லா தெரியுது. இவருக்கும் அதிருப்தி இருக்குது இவர் மேலே. ஆமாம், ஸ்டாலினுக்கும் துரைமுருகன் மேலே அதிருப்தி இருக்குது. அதனால தான் இல்லாட்டி எவ்வளோ திமுககாரங்கள் போய் நிற்கிறது, பொன்முடி வீட்டுக்கு போனால் அங்கே போனால் நிற்கிறது, அவரை இடி ஆஃபீஸ்க்கு வந்தாருன்னா அங்கே போய்ட்டு நிற்கிறது அப்படின்னு எல்லாருமே இருந்தாங்க. திமுகவுடைய வடக்கறிஞர்கள் ஆதரவாங்க. இவரை மட்டும் அப்படியே
தனியாக விட்டுட்டாங்க அப்படின்னோம்னா அதுக்கு ஒரு காரணம் இல்லாமல் இருக்குமா? அப்போ எழுதப்பட்ட விடயங்கள்லாம் சரிதான். ஒரு பொதுச் செயலாளராக இருக்காரு. உண்மைதான். பொதுச்செயலாளருடைய புள்ள, பொதுச் செயலாளரே அல்ல புள்ள அவர் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வெளியில் வரணும். நம்ம பார்க்குறோம், நம்ம பார்த்ததுக்கு தெரிஞ்சது தான் வந்துட்டு எழுதியிருக்குது. யாருடையது அந்த பணம்ங்கிறது அடுத்து வெளியே வெளில வரட்டும், பார்ப்போம். வெளில வரணுன்றதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. பெரியார் மண் இது கிடையாது, பெரியார் ஒரு மண் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சீமான் அவர்கள். மீண்டும் மீண்டும் பெரியாரை சீண்டுவதன் மூலம் திராவிட எதிர்ப்பு வாக்குகளை அப்படியே டோட்டல் அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சீமான் நினைக்கிறார். அப்படி அவருக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுத்துருக்கலாம், எதுவும் நடக்காது. திராவிட அவங்களுக்கு எதிர்ப்பு வாக்குகளை அள்ளணும்னா கூட நீங்கள் பெரியார் பேரை பயன்படுத்தணும். ஏன்னா இவங்க பண்ணுற ஊழலுக்கு பெரியார் ஒன்றும் காரணம் இல்லை. இவங்களுக்கு மேலே ஏற்படக்கூடிய அதிருப்திக்கு பெரியாரும் அண்ணாவும் காரணம் இல்லை. எனவே அவங்க 2 பேரையும் பாராட்டி பேசினா தான் மற்றவங்களும் உங்களுக்கு ஓட்டாக வருவாங்க. நீங்கள் அவங்களை எதிர்த்து அதுவும் கீழ்த்தரமாக அதுவும் உண்மைக்கு புறம்பான விடயங்களை நீங்கள் பேசுறீங்க. சீமான் பேசிவிட்டார். அதனால் எதுவுமே கிடைக்காது. ஒன்றே ஒன்று தான் சீமானுக்கு இப்போ அவர் போயிட்டு இருக்கிற போக்கில் ஒன்றே ஒன்று தான் கிடைக்கும். அது என்னன்னா பிஜேபியோட அலையன்ஸ். பிஜேபி கூட அலையன்ஸ். பிஜேபியோட அலையன்ஸ் அது மட்டும் தான் இருக்குது. அவன் பிஜேபி எதிர்க்கிற அளவுக்கு ஆரியமும் திராவிடமும் தமிழினத்தின் இன பகவேர்கள் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் பழைய கதை. பெரியார் எங்களுக்கு மதிப்புக்குரிய வழிகாட்டின்னு சொன்னது கூட இதே சீமான் தான் புத்தகத்திலேயே. அவர் தூக்கி போட்டுருலையா, மாற்றிக்கலையா? அவருடைய கொள்கை என்ன? எதை சீமான் சொல்கிறாரோ அதான் அவருடைய கொள்கை. அப்படித்தானே அவர் சொன்னார். என்கிட்டே அதான் சொன்னார். இப்போ சமீபத்தில் நெல்லையில் உட்கட்சி பிரச்சனை வரும்போது அப்படி தான் நான் சொல்கிறது கேட்கணும், அவ்வளோதான். கேட்கலையா வெளில போயிட்டே இரு, இவ்வளோதானே அவர் சொல்கிறாரு. ஏதாவது கொள்கை அச்சடிச்ச கொள்கை ஏதாவது இருக்கான்னு அவர் மாற்றிக்கிட்டே இருப்பார். ஸோ சீமானை பற்றி நம்ம புரிஞ்சுக்குவோம். இவ்வளோதான் சீமான். இப்போ தொண்டர்களுக்கே இவ்வளோ புரியும் போது மக்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்கும். பெரியாரை பற்றி மக்களுக்கு தெரியாதா? சீமான் சொல்லி தெரியணுமா? பெரியார் மண்ணா இல்லை பெரியார் மண்ணா இல்லை நீ மண்ணாங்கட்டியா அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா? அப்படி பெரியார் கொள்கைக்கு அந்த மரியாதை இல்லை அப்படின்னோம்னா எவ்வளோ பெரிய தோல்வியை பிஜேபி சந்திக்குமா தமிழ்நாட்டில்? 8 முறை அந்த பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் வந்து பேசுனதுக்கு பிற்பாடும் கூட ஒரு இடத்துல ஜெயிக்க முடியலையே. அப்பவும் 13 இடங்களில் டெபாசிட் போகுது. 8 முறை பேசியும் ஒன்றும் போனி ஆகாது. ஏன் அப்படின்னோம்னா இங்கே பெரியார் உருவாக்கிய அரசியல் உளநிலை தான் வந்துட்டு இங்கே பிஜேபி எதிர்க்குது. அதனால் பிஜேபி என்ன பண்ணுறான்? தமிழனுடைய மனசுலேருந்து 2 விஷயத்தை எடுக்கணும். தமிழை நம்ம வந்து தமிழன்றதை மறக்கணும், அவன் இந்துவாக ஆகணும். 2வது விஷயம் பெரியார் அண்ணா இதெல்லாம் வந்துட்டு அவங்க மறக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கு அவங்க அவதூறு பிரச்சாரங்களையும் இழிவாகவும் பேசுகிறாங்க. அதை தான் சீமானம் செய்கிறாரு. ஸோ அப்போ சீமானுக்கு இருக்கிற ஆப்ஷன் ஒன்றே ஒன்று தான், பிஜேபியோட அலையன்ஸ் போகிறது. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. மக்கள்கிட்ட அவர் எதுவுமே பண்ணிக்க முடியாது. ஆளுநர் கொடுத்த தேநீர் விருந்தில் வந்து பாஜகவும் அதிமுகவும் பங்கேற்று இருக்கிறது. இன்னும் சில கட்சிகளும் வந்து பங்கேற்றிருக்காங்க. அங்கே எச் ராஜாவும் ஜெயக்குமாரும் ஒரு பரஸ்பரமாக கை கொடுத்து பயங்கரமாக சிரிச்சுலாம் பேசிக்கிறாங்க. உடனடியாக இது வந்து கூட்டணிக்கான அச்சாரமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் எழுதப்படுது. ஆளுநர் விழாவில் கலந்து கொள்வது ஏன் ஒரு கூட்டணிக்கான அச்சாரமாலாம் அப்படி சொல்கிறாங்க? அந்த மாதிரி பேசினார் அண்ணாமலை. ஜெயலலிதாவை அவதூறாக பேசினார், அண்ணாவை பேசினார், எல்லாரையும் பேசினார். இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்ககிட்ட போய்ட்டு கை கொடுக்குறாரு பவ்யமாக, இல்லையா? அரசியல் நாகரிகம் அப்படின்றது இறந்தவர்களை பற்றியெல்லாம் பேசக்கூடாது. ஒரு அடிப்படையில் சரியாக பேசணும், நாகரிகமாக பேசணும், மரியாதையோடு பேசணும். அப்படிலாம் இல்லாத அவர் சொன்னார், இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்துட்டு போயிட்டு அவர் தேடி தேடி கை கொடுக்குறாரு, அவங்களும் தட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? 2 பேருமே வேறு ஆப்ஷன் எதுவும் கிடையாது. ஆப்ஷன் எதுவும் கிடையாது. எனக்கு உன்னை விட்ட கதி இல்லை, உனக்கு என்னை விட்ட நாதி இல்லை அப்படின்ற நிலையில் அவங்க இருக்காங்க. பார்ப்போம். அப்போ கூட்டணி அமையன்னு சொல்ல வரீங்க? அப்படிதான் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இவரே உங்கள் பல்வேறு கருத்து கொடுப்பது மிக்க நன்றி.